ஹாய் ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் பிகே வந்தாச்சு. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கடந்த ஒரு வாரமாகவே பார்த்தோன்னா என்டிஏ அலையன்ஸில் டிவிகேவும் ஜாயின் பண்ண போதும். ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தைகள் அப்படின்றதெல்லாம் தொடங்கிருச்சான். தாவேக்காவுக்கு பார்த்தோம் அப்படின்னா 60 தொகுதிகள் துணை முதலமைச்சர் பதவி அப்படின்ற டிமாண்டை பாஜக கொடுத்துருக்கு அப்படின்னும், தாவேக்கா சார்பில் 90 தொகுதிகள் முதலமைச்சர் பதவி வேணும் அப்படின்ற டிமாண்டை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரொம்ப பரபரப்பான பேச்சுகள் போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு மத்தியில் தான் பார்த்தோம் அப்படின்னா கரூர் இஷ்யூ சம்பந்தமாக டெல்லியில் போய் ஆஜரான விஜய் திருப்பி ரிட்டர்ன் வரும்போது பார்த்தோன்னா காரினுடைய சன்ரூஃப்லாம் திறந்து விட்டு கையை காமிச்சுட்டே வந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளவு உற்சாகமாக இருக்காரு. இதில் அவர் என்ன சொல்ல போறாரு, என்டிஏ அலையன்ஸில் ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்ல போகிறாரா, இல்லைனா எது என்ன நடந்தாலும் சரி நம்ம தனியாக தான் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும்போது, நேற்று பார்த்தோம் அப்படின்னா தேனாம்பேட்டை தாவேக்கா வார் ரூம் இருக்கு இல்லையா, அங்கே கிட்டத்தட்ட 2 மணி நேர ஆலோசனை அப்படின்றத பண்ணியிருக்காங்களா. புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அதை தாண்டி ஜான் ஆரோக்கியசாமி, ஜெகதீஷ், இந்த மாதிரி ரொம்ப நெருங்கிய வட்டாரங்கள் மட்டும் அந்த மீட்டிங்கில் பங்கெடுத்திருக்காங்களாம். ஸோ அந்த மீட்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் இருக்கார் இல்லையா, எது நடந்தாலும் சரி நம்ம தனியாகவே ஃபேஸ் பண்ணிக்கலாம், அப்படி என்னதான் நடந்துடும் அப்படின்றத பார்த்துடலாம், நம்ம கூட்டணிக்கு போக வேணாம். ஸோ இப்போ ஒரு 60-70 தொகுதி வேட்பாளர்கள்கிட்ட நம்ம இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி மற்ற வேட்பாளர்களுடைய லிஸ்ட்டை கொடுங்க, அவங்களையும் நேரில் பார்க்கறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியான உத்தரவை போட்டிருக்காராம். ஸோ இதனால் பார்த்தோம் அப்படின்னா தாவேக்கா நிர்வாகிகள் எல்லாம் உச்சமட்ட குஷிக்கு உள்ளாயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் எப்படி இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் வெளியே கசிஞ்சிச்சு, அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா கூட்டணிக்கு போல அப்படின்னு சொன்னதுல ஜான் தரப்பு, அதை தாண்டி ஆதவ் தரப்பு, செங்கோட்டையன் தரப்புலாம் ஹாப்பியாக இருந்தாலும் புஷி ஆனந்த் பெரிய அளவில் ஹாப்பியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் வட்டார பெரும்புள்ளிகள். ஸோ புஷி ஆனந்த் எதிர்பார்த்தது என்ன, கூட்டணி இல்லை அப்படின்னோடனே புஷி ஆனந்த் ஏன் அப்செட் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம் அப்படின்னா தாவேக்கா இருக்கு இல்லையா, தாவேக்கா ஆரம்பிச்சப்பலேருந்தே பாஜகவை சித்தாந்த எதிரி அப்படின்னு சொல்லிட்டு தான் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தார் விஜய் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா இந்த கரூர் சம்பவமாக இருந்தாலும் சரி, ஜனநாயகன் பட இஷ்யூவாக இருந்தாலும் சரி, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, விஜய் அழுத்தத்துக்கு மேலே அழுத்தத்துக்கு உள்ளாக்கி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் என்டிஏ கூட்டணியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா கூட்டணிக்காக விஜய் கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க. 60 சீட்டு தரோம் அப்படின்னு சொல்லி பேசி பார்த்தாங்க, அப்புறம் பவன் கல்யாணம் வச்சு பேசி பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வெளிவந்த வண்ணமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அவசரமாக பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப் காலில் மீட்டிங் போட்டு வந்த புஷி ஆனந்த் இருக்கார் இல்லையா, மாவட்ட செயலாளர்கள் கிட்டலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தனியாக நிற்கலாமா கூட்டணியாக நிற்கலாமா அப்படின்னு கேட்டதா இருந்தாலும் சரி, கூட்டணிக்கு போனோம்னா உங்களில் பலருக்கும் சீட்டு கிடைக்காது, அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் புஷி ஆனந்த் தன்னிச்சையாக எடுத்த முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புஷி ஆனந்த் அந்த மீட்டிங்கை நடத்தி முடிச்சுட்டு விஜய் கிட்ட போய் இதை ரிப்போர்ட் பண்ணுறதுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா நியூஸில் அந்த மீட்டிங்கில் பேசப்பட்ட விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ விஜயை பார்க்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா அவர் உச்சக்கட்ட கடுப்பில் இருந்திருக்காரு. உங்களை யார் இப்படி ஒரு மீட்டிங்கை நடத்த சொன்னது, அப்படியே நீங்கள் ஒரு மீட்டிங்கை நடத்தினாலும் அது ப்ரெஸ்ஸுக்கு போகிற அளவுக்கு தான் நீங்கள் அந்த மீட்டிங்கை நடத்துவீங்களா, இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாகவே சொல்லிட்டாராம். இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத புஷி ஆனந்த் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அப்செட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கத்தில் அவர் ஏன் என்டிஏ கூட்டணியில் இவ்வளவு ஆர்வமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது, எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே விஜய்க்கு லெஃப்ட் ரைட்டு சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமும் புஷி ஆனந்த் தான் இருந்தார். பட் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பொதுச் செயலாளர் அப்படின்ற முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்டாலும் ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவ் அர்ஜுனாவும் என்ன சொல்றாங்களோ அதை தான் விஜய் முழுக்க கேட்கிறாரு, அவங்க சொல்றதை தான் பண்றாரு அப்படின்றது புஷி ஆனந்துக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் உச்சபட்ச அதிகாரம் அப்படின்ற பதவியை கொடுத்தாலும் கூட ஜானும் ஆதவ் அர்ஜுனாவும் அவங்க இஷ்டத்துக்கு
கட்சியில் நடந்துக்கிறது அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ பொதுச் செயலாளர் அவர் தான் அப்படின்னாலும் அவருக்கு உண்டான எந்த விதமான பொறுப்பும் பெரிய அளவில் ஒதுக்கப்படலை அப்படின்னு சொல்றாங்க. தேர்தல் வேலைகள் முழுக்க முழுக்க ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவ் அர்ஜுனாவும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தேனாம்பேட்டையில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரொம்ப பெரிய பில்டிங்ல 7th ஃப்ளோர்ல பார் ரூமே வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு ஆதவ் அர்ஜுனா. பெரம்பூர்ல விஜய் எப்படியாவது நிற்க வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்ததோட மட்டும் இல்லாம அதுக்கான அனுமதியையும் விஜய் கிட்ட வாங்கின அவரு கூடவே தனக்கு வில்லிவாக்கம் தொகுதி அப்படின்றதையும் வாங்கிக்கிட்டாரு. ஸோ விஜய் பெரம்பூர் தொகுதியில நின்னாரு அப்படின்னா டெஃபினட்டா வந்துட்டு அது வில்லிவாக்கம் தொகுதியிலும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த அலையை வச்சே பார்த்தோம் அப்படின்னா நம்மளும் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிரலாம் அப்படின்றதான் ஆதவ் அர்ஜுனாவுடைய மாஸ்டர் பிளானா இருக்கு. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா புஷி ஆனந்த் இருக்கார் இல்லையா, அவருக்கு இன்னும் ஒரு படி அழுத்தத்தை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா டெஃபினட்டா பெரம்பூர்ல விஜய் நிற்கிறாருன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை வச்சு வில்லிவாக்கத்தில் ஆதவ் அர்ஜுனா ஜெயிச்சிடறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா டி நகர்ல நம்ம ஜெயிச்சாகணுமே, டி நகர்ல வந்துட்டு இன்கேஸ் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய சங்கட்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுரும். நம்ம வந்துட்டு ஜெயிக்காம அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்க அதுக்கடுத்து இப்பயே கட்சியில பல முக்கியமான முடிவுகளை ஜானும் ஆதவ் தரப்பும் தான் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா முழுக்க முழுக்க அவங்க தானே கட்சி அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ டி நகரை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. ஸோ என்டிஏ அலைன்ஸோட போனோம் அப்படின்னா அங்க வந்துட்டு பாஜக சப்போர்ட், ஏடிஎம்கே சப்போர்ட் ஓட்டு, விஜயனுடைய ஆதரவு ஓட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணையும் வாங்கி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற கணக்கை தான் போட்டிருந்தாராம் புஷி ஆனந்த். இதுக்காக வந்துட்டு பார்த்தோம்னா புதுச்சேரி முதலமைச்சரான ரங்கசாமி இருக்கார் இல்லையா, அவரை வச்சும் காய்களை நகர்த்தி இருந்தாராம். ஸோ இப்படி எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா நம்மளும் டி நகர்ல ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு வச்சிருந்த புஷி ஆனந்தினுடைய கணக்குல விஜயே மண்ணள்ளி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க விஷயம் தெரிஞ்சவங்க. வெற்றியோ தோல்வியோ நம்ம தனியாவே நின்று பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால ஆதவ் அர்ஜுனா தரப்பு உட்பட பல மாவட்ட செயலாளர்களும் டெஃபினட்டா நமக்கு எலெக்ஷன்ல சீட்டு கிடைக்கும் அப்படின்றதுனால உற்சாகத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அட் த சேம் டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆதரவாளர்களுக்கு சீட்டு கொடுப்பாங்களா, ஆதவ் அர்ஜுனா கிட்டையும் ஜான் ஆரோக்கியசாமி கிட்டையும் நம்ம அதை ரிக்வெஸ்ட் பண்ணாலும் அதை அவங்க ரெண்டு பேரும் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு பொடி அழுத்தத்துக்கு உள்ளாயிருக்காராம் புஷி ஆனந்த். எது எப்படியா இருந்தாலும் வரக்கூடிய தேர்தலில் விஜய முதலமைச்சராக்கிறது தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மேடைக்கு மேடை எல்லாரும் சொன்னாலும் கூட அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பனிப்போர் அப்படின்றது தாவேக்காவை தகிதகிக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வட்டார பெரும் புள்ளிகள். ஸோ தாவேக்காவுடைய இந்த உட்கட்சி பனிப்போரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.